ரிப்ளை மட்டும் தான் பண்ணுறான், வீடியோ போட முடிக்கானே. வெல்கம் பேக். என்னடா ரொம்ப நாள் வீடியோ போடாமல் இருக்கானே அப்படின்னு நினச்சிட்டு ஃபீல் பண்ணிடாதீங்க. நான் வீடியோ போடலன்ட்டு நிறைய பேர் இல்லை, ஒருத்தர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தார். எனக்கு உன் மேலே தான் ஒரு சந்தேகம். வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னாரு. நான் ஒர்க்கு ரொம்ப ஹெவியாக இருந்தோடனே வீடியோ போட முடியல. எப்படியாச்சும் வீடியோ போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு இடையில ஒரு ஷூட் பண்ணேன். ஒரு கமெண்டில் கேட்டிருந்தாங்க. சரி ஓகே, கிராணி கேம் வந்து போடலாம் அப்படின்னு வந்து நான் எடுத்துட்டேன். எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். நைட்டு 1 மணிக்கு கொஞ்சம் வைபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 1 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். 2:30 வரைக்கும் நான் 2:30 வரைக்கும் சம்திங் விளாண்டுருப்பேன். விளாண்டு முடிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட மறந்துட்டேன். அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, என்னடா செய்ய அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அமாங் அஸ்ன்னு ஒரு கேம் உங்களுக்கு தெரியும், ஃபோன்லேயும் மொபைல்லையும் உண்டு, பிசிலையும் உண்டு. இப்போ அதே மாதிரி சூப்பர் சஸ் அப்படின்னு இந்த கேம் பற்றி தெரிஞ்சதுன்னா எல்லா கேமோட இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட்ஸால் ஆடும் போது உண்மையிலேயே நல்லாயிருக்கும். இப்போ இந்த வீடியோவோட இன்டென்ஷன் என்னென்னா, உங்கள் எல்லாருக்கும் இந்த கேம் எப்படின்ட்டு சொல்லி கொடுக்க போகிறேன். அவ்வளோதான், எதுவும் பயப்படாதீங்க. ஓகே, எனக்கும் அரகுரா தான். அமாங் அஸ் வந்து ஓரளவுக்கு தெரியும். சூப்பர் சஸ் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு கேம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அமாங் அஸ் தான், ஆனால் அதில் 1-2 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்குது. அதில் இம்போஸ்டர் வேறு க்ரூமேட் மட்டும்தான் உண்டு. இதில் வந்து இம்போஸ்டர்னு ஒன்று இருக்குது, வேறு இந்த பச்சோந்தியா அது பேர் என்ன கேம்லனா அப்படின்னு ஒன்று இருக்குது, காஞ்சூரின்னு இது ஒன்று இருக்குது, என்னெல்லாமோ இருக்குது. அதெல்லாம் என்னென்னு டீட்டெயிலாக பார்ப்போம். அவ்வளோதான். ஓரளவுக்கு லேண்டேன், எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுது. அதை உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் இதை என் ஃப்ரெண்ட்ஸுக்கு போட்டு காட்டி, இங்கே பாருங்கடா இவ்வளோ தான் கேமு, வாங்க விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தனியாக ஸ்ட்ரீம் இல்லைனா அது ஒரு வீடியோவாக போடுறேன். ஓகே, இது கேமிங் சேனல்லாம் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு தான். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் ஆல்ரெடி லோட் பண்ணி வச்சிட்டேன் கேமை, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ கேஷுவல் மேட்ச்னு என்ன இருக்கா, இப்போ நான் பிசியில் தான் விளாண்டுட்ருக்கேன். இது மொபைல்லேயுமே வந்து உண்டு, ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி விளாண்டுக்கலாம். நான் பிசியில் எதுக்கு விளாடுதேன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிசிலையும் இருக்குது, நான் திடீர்னு தான் பார்த்தேன் இது ஸ்ட்ரீமில் அவைலபிளாக இருந்துச்சு. சரி ஓகே, ஏற்றி போட்டுரும் அப்படின்ட்டு இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நான் ரோல்ஸ்ன்னு இருக்கு. ஓகே, நான் இருக்கா, இது எல்லாமே ரோல்ஸ் வந்து இது ரேண்டமாக நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு மேட்ச்லேயும் ஒவ்வொரு இது வரும். இப்போ இந்த ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே வந்து இம்போஸ்டர்ஸ் தான், ஆனால் வேறு டிஃப்ரெண்ட் நேம்ஸ் அண்ட் பவர்ஸும் இருக்கும். அதுக்கு நான் கேம் பண்ணியே காட்டிடுவேன். எதுக்கு தொப்பின்னு கேட்கிங்களா? இதோட இன்டர்ஃபேஸே நல்லா இருக்குங்க. எங்கே இருங்க, ஒரு ரோல்ஸ் இங்கே இருக்குது. நான் போயிட்டான். ஸோ இதான் லாபி. 10 பேர் சேர்ந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இது ஆன் ஆயிரும். நான் ரோல்ஸ்லாம் வருதா. இப்போ நமக்கு என்ன காஞ்சூருன்னு இருக்கா. இப்போ நான் இம்போஸ்டர். இதுக்குன்ட்டு ஒரு பவர் உண்டு, அதை வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க நம்ம ஒரு தடவை அனைவரும். கர்ஸ் டு எலிமினேட்டர்ஸ் போஸ்ட். ஒரு 10 பேர் இருக்காங்களா, அதில் 2 பேர் இம்போஸ்டர். இப்போ லாங் மேப் நான் ஒருத்தன் இம்போஸ்டர், கிஸ்மி அவன் ஒரு இம்போஸ்டர். ஸோ 2 பேரும் சேர்ந்து எல்லாரையும் கொள்ளணும். இது போக நியூட்ரல்னு ஒரு கேரக்டர் உண்டு, பவர் உண்டு ஒரு நியூட்ரலுக்கும். ஸோ அதை வச்சு எல்லாரையும் கொன்னதுக்கப்புறம் அவன் ஜெயிப்பான். இம்போஸ்டர் 2 பேர் ஒரு டீமு, மிச்ச குரோமேட் எல்லோரும் ஒரு டீமு, நியூட்ரல் ஒரு டீமு. ஓகேயா, இதான் இது மேட்ச். இம்போஸ்டர் வந்து எல்லாரையும் கொல்லணும், குரோமேட்ஸ் எல்லாருமே டாஸ்க் பண்ணணும், நியூட்ரல் எல்லாரையும் கொல்லணும். அவ்வளோதான். நியூட்ரல் வந்து இம்போஸ்டரையும் கொல்லுவான், ஸ்பேஸ் ப்ரோவையும் கொல்லுவான். இதான் விஷயம். ஐ ஹேவ் நோ ஐடியா கைஸ், சும்மா ஏதாச்சும் சொல்லணும், இல்லைன்னா அவ்வளோதான். அட பரதேசி நாயே, போட்டு கொடுக்கான். யூ அண்ட் ஐ இம்போஸ்டரா? நம்ம செவனையில் இருந்தாலும் விட மாட்டாங்க போல. நம்ம எதுவும் பண்ணலாமா? ஏதோ எலிமினேட் பண்ணலான்னாங்க, அந்த பவரை காணோம். ஓட்டார் ஸ்கிப், டோன்ட் வேஸ்ட் டைம். ஸ்கிப் பண்ணிட்டான். நம்ம மேலே சந்தேகம் வரல. அவனை பாருங்களேன், எல்லாம் குட்டி இது ஒரு சின்ன பசங்க விளாடுற கேம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். பட் இட்ஸ் நாட். கர்ஸா இதில் டாக்டர்னு ஒன்று சொல்லுதான்ல, டாக்டர்னு ஒரு கேரக்டர் வந்துருச்சு அப்படின்னா நம்ம ரிவ்யூ பண்ணிக்கலாம். இதில் ஆடலாட தெரியும். சிசிடிவி பார்ப்போமா? நியூட்ரல் வந்து நம்மளை கொள்ளலாம், அதனால் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். எவனாச்சும் கர்ஸ் பண்ணி பார்ப்போமா? எவனும் வரமாட்டானே பக்கத்தில். அத்து 2 பேர் வந்தீங்கன்னா நான் எப்படா பண்ணுவேன்? கர்ஸ் பண்ணுவேன் நான். போது பாருங்கள், கிஸ்மி உள்ளே 2 பேர் மாட்டிக்கிட்டாங்கன்னா ஓப்பன் ஆகிட்டு
கர்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ என்ன ஆக போகுதுன்னு தெரில. ஓ கர்ஸ் பண்ண அவனே சுத்து. ஓ ஓகே ஓகே இப்போ புரியுது. 18+ விளாண்டாங்கன்னா இட்ஸ் மோர் ஒர்க். நம்ம ஃபன்னாக எடுத்துகிட்டு போயிடுவோம். பட் சின்ன பசங்க அப்படியே எடுத்துப்பாங்களா அப்படிங்கிறது தெரில. சரி ஓகே, என்னென்னலாம் இங்கே இது கேம்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். டுவோ, பிரிங் ஏ ஃப்ரெண்ட் அண்டு 3. அது எங்க இருக்கு? ஸ்குவாடு, ஆல் ரோல்ஸ். இது என்னென்னு பார்ப்போமா? ஸ்பேஸ் க்ரோவே கிடையாதான். மேட்ச் எனக்கு பர்பிளில் கொடுத்துருக்கானுங்களே. Like the two side of this White coin, Jack. for I shall determine which side is up. ஒயிட் ஜாக்னா என்னது? கேசியம் போஸ்டரான்று. ஓ எப்படி கெஸ் பண்ணேண்ணா அது தெரிலையே. ஜம்பி ஷூனா என்னதுப்பா? இதான் இதில் தான் சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா. இதுதான் டாஸ்க். ஒவ்வொரு டாஸ்க்காக நம்ம பண்ணணும். என்னடா போட்டா வச்சிருக்கீங்க? ஒவ்வொருத்தருக்கு குறிப்பிட்ட டாஸ்க் மட்டும்தான் உண்டு. அது எல்லோரும் பண்ணணும், அவ்வளோதான். என்னடா அது? இது ஒரு டாஸ்காப்பா? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? தெரியல. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டு. ஓ ஃபாஸ்ட்டாக போகிறாரு தலைவர். அங்கே எதுக்கு ஒழுங்கு நிற்கான் பையன்? டே எதுக்கு ஒழுங்கு நிற்க? ஐயோ பாதை அடைச்சிட்டாங்களே. A few minutes later. அட பாவிங்களா, என்னை தூக்கி ஏன்டா வெளியே போட்டீங்க? மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. நான் செக் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் வர மக்களே போடுறேன். பாய். ஃப்ரெண்ட்ஸால் ஆடும்போது உண்மையிலே நல்லாயிருக்கும். எங்கடா போனீங்க? அட பாவிங்களா.